ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து பைனான்ஸில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கேஒய்சி வெரிஃபை பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆப்புக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் இருக்கும். இதில் சைன் அப்போ லொகினை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் க்ரியேட் பைனான்ஸ் அக்கௌண்ட்டு கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் வந்து உங்களோட இமெயில் அல்லது உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கண்ட்ரி கோடோட கொடுக்கலாம். நான் வந்து இமெயில் கொடுக்க போகிறேன். இதில் வந்து ப்ரைவேசியை வந்து அக்ரி பண்ணுறதுக்கு இருக்குது. இதையும் வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா வந்து உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு கோடு ஒன்று போகும். அந்த கோடை வந்து நீங்கள் எடுத்து இதில் வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். உங்களோட இமெயில் அட்ரஸ் உங்களோட தானேன்னு சொல்லி. அதாவது சில நேரம் வந்து வேறு யார்ட்ட இமெயிலையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தானே, அதுக்காக வந்து இந்த சேஃப்டி ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த இமெயில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முதல் இது உங்களோட இமெயில் தானேன்னு சொல்லி வெரிஃபை பண்ணிக்கொள்ளும். அப்போ இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் 30 மினிட்ஸுக்குள்ளே வந்து அந்த கோடை வந்து இதில் என்டர் பண்ணி உங்களோட இமெயில் அட்ரஸை ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது வந்து உள்ளே போயிடும். இதில் வந்து நான் பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், உள்ளே வந்துட்டிங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் யாராவது கூப்பிட்டு நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறீங்களான்னு சொல்லி உங்களோட ரெஃபரல் கோட் வந்து கேட்குது. இப்போ நான் வந்து இதில் எஸ் என்று கொடுக்குறேன். ஏன்னு சொன்னால் என்னையை வந்து ஒரு ஆள் ரெஃபர் பண்ணினவர். இது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்காக வந்து நான் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதனால் வந்து நான் இப்போ இதில் எந்த அக்கௌண்ட்டுக்குரிய ரெஃபரல் கோடை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் கொடுக்குறது தான் எந்த ரெஃபரல் கோட். நீங்களும் அதே வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால். ரெஃபரல் கோட் இல்லாமலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நான் ரெஃபரல் கோட் வந்து கொடுத்து உள்ள வாரன். சரி, இப்போ நாங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுக்குள்ளே இருக்கிறோம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ணும் ஸ்ரீலங்கான்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் எங்களோட ஃபோனில் வந்து ட்ராக் பண்ண தானே எங்கே லொக்கேஷன் இருக்கிறோம்னு சொல்லி. அப்போ இதில் வந்து 3 விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. 3 விஷயத்தை வச்சுக்கொண்டு கேஒய்சி வெரிஃபை பண்ணலாம். ஐடி கார்டு வந்து, மற்றது பாஸ்போர்ட், அடுத்தது வந்து டிரைவிங் லைசன்ஸ். ஐடி கார்டு வந்து ரெக்கமெண்டட்னு சொல்லியிருக்கு. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரியே போவோம் ஐடி கார்டு ஊடாக. அப்போ இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் எடுத்து வச்சுருக்கிற ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்னா இது வேறு ஒரு ஆண்ட ஐடி. அப்போ அதனால் வந்து நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஃபோட்டோஸை வேண்டி வச்சுக்கிறேன். நான் அப்போ இதில் அப்லோட் ஃபோட்டோஸில் கொடுக்க போகிறேன். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் 4 கோணருமே வந்து வெட்டுப்படக்கூடாது, கிளியராக இருக்கணும், ஃப்ளாஷ் அடிக்கக்கூடாது. கவனமாக எடுங்க. ஃபோட்டோஸ் எடுக்கல நல்ல வெளிச்சமான ஒரு இடத்துல வச்சு ஃப்ளாஷ் போடாமல் எடுங்க. அப்போ தான் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ஃப்ரண்ட் சைடையும் வந்து பேக் சைடையும் வந்து நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ரைட், இப்போ நான் கொடுத்ததில் வந்து ஃப்ரண்ட் சைடை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து லோட் ஆகுது. அதே மாதிரி பேக் சைடையும் வந்து கொடுத்து அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இது உங்களுக்கு பிளராக இருக்கும், அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா வேறு ஒரு ஆகலின இன்ஃபர்மேஷன். பட் உங்களுக்கு இது சேம் ப்ரொசீஜர். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் இருக்கிற இடத்துல ஃப்ரண்டையும் கொடுத்து, பேக் சைடு இருக்கிறதுல பேக் சைடு ஃபோட்டோவையும் கொடுங்க. 4 கோணரும் கட் பண்ணாமல், ஃப்ளாஷ் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் கிளியராக இருந்தேன்னு சொன்னால் ஓகே. இல்லைன்னு சொன்னால் கேஒய்சி வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. திரும்ப நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டினியூ விடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு பிறகு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும். ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இந்த அக்கௌண்ட் ஓனரும் அவர்கிட்ட ஃபேஸ் தான் கொடுக்கணும். நான் இன்னொரு ஆளுடைய ஐடி கொடுத்தேன். இன்னொரு ஆளுடைய ஐடி கொடுத்ததுக்கு வந்து அவங்களோட ஃபேஸை தான் வந்து வெரிஃபை பண்ணணும். அதனால் அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. அது வந்து இன்னும் வெரிஃபை ஆகலை. 2 ஹவர்ஸில் வந்து ரிப்ளை தருவாங்க. இப்போ இதில் வந்து செக் பண்ணலாம். வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை வந்து இதில் காட்டியிருக்கு பாருங்கள். அப்போ அக்கௌண்ட் லிமிட்ஸ் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன். இந்த வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் இதில் ட்ரேட் எல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் வெரிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் வெரிஃபை பண்ணே இல்லை. இப்போ இதில் வந்து அட் ஃபண்டில் வந்து நான் இப்போ வந்து கொடுத்து எனக்கு கிரிப்டோ வந்து வேண்டலாம். ஆனால் வேண்டுறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா இங்கே P2Pயில் வந்து கொடுத்து பார்க்கல பாருங்கள், கேஒய்சி வெரிஃபிகேஷன் பெண்டிங்னு சொல்லுது. அப்போ நான் அதை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் எனக்கு பெண்டிங்னு தான் சொல்லி காட்டுது. என்னென்னு சொன்னால் நான் வெரிஃபை பண்ணே இல்லை. வெரிஃபை பண்ணினா தான் இங்கே வந்து எனக்கு வேண்டுறதுக்கு அலோவ் பண்ணும். இப்போ இங்கே பார்க்கல எனக்கு வந்து இங்கே ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஒய்சி வெரிஃபை பண்ணினா தான் நீ என்னட்ட வேண்டலாமான்னு சொல்லி. இப்போ ஒரு இடத்துல கேஒய்சி இல்லாமல் ஒரு இடத்துல வேண்டலாமான்னு ஒரு ஆள்கிட்ட இருக்குது. 304.12 ரூபாவுக்கு வந்து வேண்டாம். $1 வந்து மினிமம் 15,000 2,22,010 ரூபா வரைக்கும் வேண்டலாம். இப்படியான ஆக்கள்கிட்ட வேண்டுற நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது வந்து உண்மையாகவே நீங்கள் யாருன்ற ஒரு வெரிஃபை பண்ணப்பட்ட யூசர். அப்படி ஆக்கள்கிட்ட வேண்டுறது வந்து எப்போவுமே சேஃப். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. என் கேஒய்சி வெரிஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் என்னென்னு சொல்லி.
ரைட், வெரிஃபிகேஷன் சென்டரில் பார்த்தா ரைட் என்னுடைய இமெயில் அட்ரஸுக்கு வந்து இந்த கேஒய்சி இந்த டாக்குமெண்ட்ஸோட வந்து நான் கொடுத்த டாக்குமெண்ட்ஸோட வந்து வெரிஃபை ஆகிருக்கு. சரி, கேஒய்சி வெரிஃபை பண்ணியாச்சு தானே. அப்போ இனி ஒருக்கா ஃபண்ட் ஒருக்கா வேண்டுறதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி, ஃபண்ட் வேண்டியலுமா இல்லையான்னு சொல்லி ஒருக்கா போய் பார்ப்போம். எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷனை மட்டும் சொல்லி பண்ண சொல்லி கேட்குது. இப்போ இதில் வந்து நான் கோடாக கொடுத்துக்கொள்கிறேன். சரி, இப்போ இதில் நான் ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ எங்கள்கிட்ட நார்மலாக நாங்கள் யூஸ் பண்ணுற நம்பர் இதில் நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு வந்து ஒரு 6 இலக்கத்தில் வந்து ஒரு கோடு ஒன்று போயிருக்கும். அந்த கோடை வந்து இதில் திருப்பி என்டர் பண்ணணும். அப்போ தான் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணப்படும். சரி, எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கண்டினியூ பண்ணு சொன்னால் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. ஓகே, ஏன் இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் வாரதுகள் முதலாவது நாங்கள் வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணிடலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து ரெண்டாம் தரம் வரைக்குள்ளே வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணிடலாம். இப்போவும் ஸ்டில் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 50 நாளுக்கு குறைவு என்றதால் வந்து இவங்களெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. அதனால் வந்து இதில் இவங்க இப்படியான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்குறாங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வாரீங்க, உங்களுக்கு வேண்டி ஆகணுமெண்டேக்கில் இப்போ நாங்கள் கேஒய்சி வெரிஃபை பண்ணியிருக்கிறோம், ஃபோன் நம்பரும் வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட பார்த்து வேண்டலாம். இதில் வந்து நான் அன்றைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் முடிச்சிருக்கிறார்கள், நிறைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட். அதே மாதிரி ஃபீட்பேக்கும் வந்து நல்ல ஃபீட்பேக் இருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணி நாங்கள் கிரிப்டோ கரன்சியை அதாவது USDTயை வந்து வேண்டலாம். அந்த வேண்டுற கரன்சியை வச்சுக்கொண்டு எப்படி ஒரு ஆர்டர் ஒன்று எடுக்கிறது, எப்படி ஒரு ஆர்டர் ஒன்றை செல் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்பாட்டில் பார்ப்போம். அதாவது குறைஞ்ச விலையில் வேண்டி கூட விலையில் விற்போம். அந்த மாதிரி அதுதான் வந்து நாங்கள் அப்போ ப்ராஃபிட் எடுப்போம். எப்படி ஒன்றை வேண்டி விற்கிறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ காய்ஸ்.